வாங்க அத்தான், வாங்க வாங்க. கல்யாண சத்திரத்திற்குள் நுழைந்த மகேஷை மணப்பெண் வித்யா வரவேற்றாள். மகேஷ் மனதிற்குள் சிரித்து கொண்டான். ஆமா, தோட்ட வேலை வாங்க தான் வந்திருக்கேன் என்று சிரமப்பட்டு சிரிக்க முயன்றவனிடம், என் சொந்த அத்தை மகன் நீங்க. நாளைக்கு கல்யாணம்னா இப்படி முதல் நாள் ஆனதும் 11 மணிக்கு வர்றது நியாயமா? அப்பா, அதான் உங்க மாமா உங்களை எதிர்பார்த்திட்டே இருந்தார். இப்போதான் தூங்க போனார் என்றாள் கோபத்துடன். நீ கூட தூங்க போறே? மகேஷ் தனது ஷர்ட் பாக்கெட்டை பார்த்து கொண்டான். அங்கே அது பத்திரமாய் இருந்தது. சரி, நான் யார், வித்யா யார் என்று இந்த கதையில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க கதைக்கு போவோம். வித்யா கிராமத்தில் என் வீட்டில்தான் 10வது வரை தங்கி இருந்து படித்தாள். அவள் அப்பா என் மாமாவிற்கு அப்போது இராணுவத்தில் வடக்கே உத்தியோகம். அவள் அண்ணன்கள் இருவரையும் ஹாஸ்டலில் போட்டுவிட்டு இவளை மட்டும் எங்கள் வீட்டில் படிக்க அனுப்பியிருந்தார். அப்பாவை சின்ன வயசுலேயே இழந்து ஒரே மகனா அம்மா கூட கிராமத்துல தனியா இருந்த எனக்கு வித்யாவின் வருகை ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அவளை விட 4 வயது பெரியவனான என்னிடம் வித்யா நன்றாக பேசுவாள். நான் எவ்வளவோ தடுத்தும் என்னை விட நீ 4 வயது பெரியவன், அதனால அத்தான்னுதான் கூப்பிடுவேன் சொல்லிட்டாள். அடிக்கடி அத்தான், என் அத்தான் அப்படின்னு பாடிட்டே சிரிப்பா. காலேஜ் படிக்க சென்னைக்கு போனாலும் அடிக்கடி ஊருக்கு திருவிழான்னா ஓடி வந்துடுவா. என்கிட்ட காலேஜ் படிப்பு பத்திலாம் பேசுவா. வித்யா 2ஆம் வருஷம் டிகிரில இருக்கறப்போ எங்கம்மாவும் இதய நோயில இறந்து போக எனக்கு வேலை பெங்களூர்ல கிடைக்கவும் நான் பெங்களூர் பிடிஎம் லேஅவுட்டுல வீடு பார்த்து 4 பசங்களோட தங்கி வேலைக்கு போக ஆரம்பிச்சேன். அவளும் பட்ட படிப்பை முடிச்சா. காலம் நேரம் வரும் மாமாகிட்டையே சொல்லிடலாம்னு பார்த்தா கடைசில ஏதோ வரன் பார்த்து முடிச்சு எனக்கு பத்திரிக்கை அனுப்பிட்டாரு மாமா. பெண்கள் எல்லாம் ஏன் இப்படி எங்களோட பண்றாங்க? முறைப்பையன் நான் இருக்க என்னை ஒரு வார்த்தை கேட்க தோணலையா மாமனுக்கு? இந்த மகேஷை மாங்கா மடையன்னு நினைச்சிட்டாங்க. இல்ல, இவங்களுக்கு நான் யாருன்னு காட்ட போறேன். வித்யா, நீ கல்யாணம் செஞ்சிக்க போறியா? கல்யாணம் கனவுல கூட உனக்கு இனி அந்த பாக்கியமில்ல. அதான் விடியறதுக்கு முன்னாடியே உன் உயிர் போயிட போகுதே. மகேஷ் உள்ளுக்குள் கோபம் அறியாமல் வித்யா அவனிடம், கை கால் கழுவிட்டு சாப்பிட வாங்க அத்தான், நல்லவேளையா கடைசி பந்தில சாப்பாடு இருக்குது என்றாள். இல்ல வித்யா, பெங்களூர்ல புறப்படறப்போ பரோட்டா வாங்கி ஹோட்டல்ல தின்னது அப்படியே வயித்துல இருக்குது. 4 மணி நேர பயணத்துல சேலம் வந்ததும் பசியெடுக்கலையே, அதனால ஒன்னும் வேணாம். மகேஷ் ஷர்ட்பைக்குள் அதை மறுபடி பார்த்து கொண்டான். சின்ன காகித பொட்டலம்தான், அதற்குள் இருப்பது தூக்க மாத்திரை. அதை நீரில் கலந்து கொடுத்தால் போதும் உயிர் போய்விடும். நண்பனும் இளம் விஞ்ஞானியுமான சதீஷ் சொன்ன தகவல் இது. அவன் சமீபத்தில் ஜப்பான் போய் வந்ததும் அங்கே சில விஞ்ஞானிகளுடன் சேர்ந்து ஆராய்ந்து இதை கண்டுபிடித்தவரிடமிருந்து வாங்கிக்கொண்டு வந்ததாகவும் சொல்லியிருந்தான். மனிதனுக்கு தொல்லை தரும் விஷப்பூச்சிகளை ஒழிக்க இது உதவும் என்றும் இன்னும் அதற்கு உரிமை வாங்கி மார்க்கெட்டிற்கு கொண்டு வரவில்லையென்றும் தெரிவித்திருந்தான். சாம்பிளுக்கு ஒன்றையொன்று ஜப்பானிலிருந்து எடுத்து வந்ததாக காண்பித்த போதே மகேஷுக்கு ஒரு திட்டம் தோன்றிவிட்டது. உயிரை பறிக்கும் மாத்திரையாமே. சதீஷ் அயர்ந்த நேரம் அதனை தள்ளி கொண்டு வந்துவிட்டான். மகேஷ் கோபம் பட்டான். அத்தான், வாங்க டேடா இருப்பீங்க, தூங்குங்க நிம்மதியா என்றாள். அத்தான், உங்களுக்குன்னே ஸ்பெஷலா ஏற்பாடு பண்ணிட்டேன் பாருங்க. என்ன இருந்தாலும் என் அத்தை மகன் இல்லையா நீங்க? மகேஷ் அவளை அழைத்தான். வித்யா, என்ன அத்தான் என்றாள். யூ டோன்ட் மைண்ட், எனக்கு ஒரு கிளாஸ் தண்ணி கொண்டு வர முடியுமா? ஷூர் அத்தான். போன சுவட்டில் வாட்டர் கொண்டு வந்தாள். சூடா இருக்கு அத்தான், குடிங்க. தண்ணி கிளாஸை வாங்கி கொண்டவன், வித்யா ரொம்ப சூடும்மா ஆத்திக்க, இன்னொரு கிளாஸ் வேணுமே, கொண்டு வா ப்ளீஸ் என்றதும் வித்யா கோபப்பட்டாள். என்னப்பா என்னை இப்படி வேலை வாங்கறீங்க? கல்யாண பொண்ணு நான் தெரியுமில்ல. 4 நாள் முன்னாடி வந்து உதவணும்னு தோணலையாம். வந்த இடத்துல முறை பொண்ணை வேலை வாங்கறாராம். எல்லாம் நேரம்பா நேரம். இன்னிக்கு வேலை வாங்கினாதான் உண்டு, நாளைக்குதான் நீ இந்த உலகத்துல இருக்க மாட்டியே. என்ன, கல்யாணமாகி வேற வீடு போயிடுவே, அங்கெல்லாம் வந்து இப்படி கேட்க முடியுமா? அதான் வித்யா. சரி, பிழைச்சி போங்க, எடுத்துட்டு வரேன். சிரித்தபடி அவள் நகர்ந்ததும் மகேஷ் அவசரமாய் தன் ஷர்ட் பையிலிருந்து பொட்டலத்தை எடுத்தான், பிரித்தான், கவனமாய் தண்ணியில் போட்டான். இந்தாங்க சூடான தண்ணி, ஆத்திக்கறதுக்கு காலி கிளாஸ்.
வித்யா கையில் இன்னொரு கிளாஸோடு வரவும் அவளிடம் மகேஷ், வித்யா, நானும் நீயும் சின்ன வயசுல எப்படிலாம் பேசி விளையாடி இருக்கோம், எது சாப்பிட்டாலும் பங்கு போட்டுக்குவோம் இல்ல, ஆளுக்கு பாதி தண்ணி குடிக்கலாம், இப்போ கடைசியா என்ன சொல்றே? சற்று யோசித்தவள், சரி கொடுங்கத்தான் என்றாள். பாதி ஊற்றுவது போல கிளாஸில் பெரும்பகுதியை ஊற்றி அவளிடம் தந்தவன், குடி, அதிகமானால் அதை நான் குடிச்சிக்கிறேன் என்று திட்டத்தின் முதல் கட்ட செயலில் இறங்கினான். அதை வாங்கி வாயில் வைக்க போனவள், ஹாய் வித்து, தூங்கலையா இன்னும் என்ற குரல் கேட்டு திரும்பினாள். அடுத்த கணம் தண்ணி கிளாஸை டீப்பாய் மீது வைத்தாள். குரலுக்குரிய நபரை பார்த்து முகம் மலர்ந்தவளாய், அட தூங்கலையா நீங்களும் என்றவள் மகேஷிடம். அத்தான், நீங்க என் வருங்கால கணவரை பார்த்ததில்லையே, இவர்தான் அவர், என்கிட்ட அடி வாங்க போற மாப்பிளை என்று சொல்லி அவனிடமும், குமார், இவர் என் அத்தை மகன், பேர் மகேஷ், இவங்க வீட்லதான் நான் சின்ன வயசுல இருந்து படிச்சேன், பெங்களூர்ல வேலை பார்க்கறார், என் அத்தான் என்பதை விடவும் ஃப்ரண்ட் என்று சொல்லலாம் என அறிமுகப்படுத்தி வைத்தாள். குமார் நல்ல உயரமும் நிறமுமாய் அழகாய்த்தான் தெரிந்தான். அதனாலேயே மகேஷுக்கு கோபம், நான் உயரம் அதிகமில்லை, கொஞ்சம் கருப்புதான், அதான் வித்யாக்கு என்னை பிடிக்கவில்லை. நைஸ் மீட்டிங் யூ கை கொடுத்தான் குமார். மகேஷுக்கு அப்படியே அந்த கையை பிடுங்கி வீசி எறியலாம் போல வெறிவந்தது. அடக்கி கொண்டு சிரித்தான். வீத்து, தொண்டை என்னவோ செய்யுதுமா, சூடா தண்ணி குடிக்கலாம்னு மாட்டிலிருந்து கீழே வந்தேன், எல்லாரும் தூங்கி இருப்பாங்களோன்னு நினைச்சேன், நல்லவேளை நீயே முழிச்சிட்டு இருக்கே. வீத்து, கான் ஐ ஹாவ் ஏ கிளாஸ் ஆஃப் வாட்டர் ப்ளீஸ்? குமார், உங்களுக்கில்லாத வாட்டரா? மாப்பிள்ளை ஆச்சே, உங்கள ஒழுங்கா கவனிக்கலேன்னா நாளைக்கு பந்தல்ல சம்மந்தி சண்டை போடு வீங்க உங்கம்மா கிட்ட சொல்லி அப்பால வம்பாகிவிடும், ஆகவே தப்பாமல் இப்போதே கொண்டுவரேன் தண்ணி. திஸ் இஸ் டூ மச் வித்து, என்ன நடக்குது இங்க? அப்போதுதான் மகேஷிற்கு வித்யாவிற்கு பதிலாய் இவன் மேலோகத்திற்கு போனால் என்ன எனத் தோன்றவும் சட்டென டீபாய் மீதிருந்த தண்ணி கிளாஸை குமாரிடம் நீட்டினான். இப்போதான் வித்யா கொண்டு வந்து கொடுத்தா, நான் குடிக்கவே இல்ல, இதை நீங்க குடிங்க என்றான். நான் எப்படி? தயங்கினான் குமார். தண்ணியை அவர் கையில் கொடுத்துட்டீங்களா அத்தான்? எடுத்து வந்த கிளாஸை கொடுத்து விட்டு நகர்ந்தாள். பிறகு குமார் தண்ணியை அப்படியே வாயில் ஊற்றி குடித்து முடித்தான். தாங்க்ஸ், குட் நைட் மகேஷ் என்று சொல்லிவிட்டு மாடிக்கு போய்விட்டான். அடுத்த அரைமணியில் சிகரெட் குடிக்க வெளியே வருவது போல மண்டபத்து வாசலுக்கு வந்த மகேஷ் அப்படியே வெளியே சென்றான். சாலையில் ஒரு லாரியை பிடித்து ஏறிக்கொண்டான். காலையில் பெங்களூருக்கு வந்தவன் தனது அறையில் மற்ற 2 நண்பர்களோடு சதீஷம் இருக்கவும் திடுக்கிட்டான். சதீஷ் இவனை கண்டதும், உன்னை பார்க்க நேத்து வந்தேன், சேலத்துக்கு கல்யாணத்துக்கு போயிருக்கிறதா ரூம்மேட்ஸ் சொன்னாங்க, தங்கி பார்த்துட்டு போகலாம்னு தான் இருந்துட்டேன், அது சரி கல்யாணம் ஆயிடுச்சா என்ன என்று கேட்டான். இல்லடா, எனக்கு உடம்பு சரியில்ல, அதான் அங்க தங்க பிடிக்காம வந்துட்டேன். என்ன உடம்புடா, ஏதும் மாத்திரை போட்டுக்கையேன்? அதுல பாரேன், மகேஷ் மாத்திரைன்னதும் நினைவுக்கு வர்த்துடா. சதீஷ் இழுக்கவும் மகேஷிற்கு திக்கென்றது. ஆனாலும் மாத்திரை இப்போது தன் கைவசம் இல்லாததால் கவலைப்பட அவசியமில்லை என நினைத்தபடி, எந்த மாத்திரை, எது என்ன என்றான் அப்பாவி போல. மகேஷ், அன்னிக்கு நீ மல்லேஸ்வரத்துல என் ரூமுக்கு வந்தப்போ ஒரு மாத்திரை பத்தி சொன்னேனே, சாப்பிட்ட 4 மணி நேரத்துல மெல்ல மெல்ல உயிரை பறிச்சிடும்னு, அந்த மாத்திரையை காணோம். அப்படியா? ஆமா, தேடி தேடி பார்த்து கடைசில அந்த ஜப்பான் சயின்டிஸ்ட் கிட்ட இப்படி ஆயிடுச்சு, தவறுதலா யாரும் அதை தலைவலி மாத்திரைன்னு சாப்பிட்டுட்டா என்ன செய்யறது, பயமாருக்குன்னு போன் செய்து பேசினேன். அவர் சிரிச்சிட்டே, ஒன்னும் ஆகாது சதீஷ், ஏன்னா அது நிஜமா உயிருக்கு உலை வைக்கிற மாதிரி மாத்திரை இல்லை, தவறுதலா நீங்க கொண்டு போனது டோட்ட வேலை செய்ய தேவையானது. சதீஷ் நிறுத்திவிட்டு தானே சிரிக்கத் தொடங்கினான். மகேஷ் அவர்கள் என்ன நினைத்து இருப்பான், நீங்களே கற்பனை செய்து கொள்ளுங்கள்.